அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் பிப்ரவரி 8, 2025, தை 26ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். முயற்சிகளை விதைத்தவுடன் வெற்றிகள் முளைப்பதில்லை. நம் பயணத்தில் தொடர் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் வெற்றிகள் வெகு தூரமில்லை. நாம் தொடர் முயற்சி செய்து நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ், அதாவது அடிப்படை படிப்பு மற்றும் முன்னேற்ற படிப்பு அப்படின்னு நம்ம நேற்றே தமிழில் கொஞ்சம் அதை பார்த்தோம். ஸோ 2 கோர்ஸ் பண்ணுறவங்களும் இப்போ நம்மளுடைய நடையை தொடங்கலாம். இப்போ பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய முதல் நிகழ்வாக, எல்லா பயிற்சிகளையும் முயற்சிகளையும் தொடங்குவதற்கு முன்பாக முதல் நிகழ்வாக நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் அருளாசி பெற்று நாம் நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நிகழ்ச்சிகளும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக, எல்லா செயல்களையும் தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் நாம் இவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை நமது வாழ்க்கைக்கு துணையாக இணையாக நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூண்டுகோலாக நம்மளை வழிநடத்த அவர்களை நாம் வேண்டி பயணிக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருப்போம்.
நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக நாம் பார்த்திருப்போம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருப்போம். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருப்போம். சுவாசத்தை சோதித்து பார்த்திருப்போம். இவைகள் எல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து நம்ம இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூற வேண்டிய தருணம். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிக்கும் நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நமது ஆழ் மனதில் 3 முக்கிய கேள்விகளை, முக்கிய கேள்விகளை எழுப்ப வேண்டும். முதல் கேள்வி, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 2வது கேள்வி, நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகள். நம்ம ஏன் இப்போ 8 நடை நடக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கான விளக்கத்தை உங்களுடைய ஆழ்மனம் தரும். நம்ம ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? அந்த கேள்வியும் நம்ம எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாரோட நம்ம பயணிக்கிறோம், யாரோட இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். 3வதாக நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி நமக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் இன்னைக்கு மடை மாற்றுவதற்கும் திசை மாற்றுவதற்கும் நம்மளை கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் செயல்படுகிறது. முழுக்க அதை மட்டுமே வைத்து நம்மை பகடைக்காயாக மாற்றக்கூடிய பல்வேறு நிறுவனங்களே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை மடை மாற்றுவதற்கும் நம்மளை திசை மாற்றுவதற்கும் நம்மளுக்கு கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் நம்மளுக்கு மூளைச்சலவை செய்வதற்கும்னு பல்வேறு காரணிகளாக அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தான் உலகத்தில் இனிமேல் நம்ம எல்லாருமே ஜெயிச்சாகணும். உலகம் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் தான் நாமும் நமது சந்ததியினரும் ரொம்ப கவனமாக நம்ம இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி காணணும். கவனச்சிதறல், மடை மாற்றுதல், திசை திருப்புதல் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் அதில் சுதாரிப்பாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆழ்மனதில் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த கேள்விகளோடு நம்ம நடையை தொடங்குவோம், வாழ்க்கையை தொடங்குவோம். வாழ்க்கை சிறப்பானதாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நாம் இன்னைக்கு குழந்தை வளர்ப்பை பற்றி அதிகபட்சமான பயிற்சிகள் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாப்பி பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது குழந்தைகளை பற்றி இப்போ ஜென்சி அப்படின்னு நிறைய தலைப்புகளில் நிறைய இந்த கருத்துக்கள் அடங்கிய இந்த பயிற்சி தான் இன்றைக்கி உலகத்தில் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது இப்போ உள்ளவங்களுக்கு தெரியலை அப்படின்னு எல்லாருமே கேட்பது அந்த கேள்வி தான். அதை மையப்படுத்தி தான் இன்றைக்கான ஆடியோ இருக்க போகிறது. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் மாரி லக்ஷ்மி ஃப்ரம் சென்னை. இவங்க சென்னை டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் மாரி லக்ஷ்மி ஃப்ரம் சென்னை அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் மாரி லக்ஷ்மி ஃப்ரம் சென்னை டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். என் அன்பார்ந்தவர்களே, போன வாரம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். பேரண்ட்ஸ் மீட், பெற்றோர் கல்வி இயக்கத்தை அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேரண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க. அதில் பெரும்பான்மையான பேரண்ட்ஸ் யாருன்னா 9th 10th +1 +2 படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள். ஒரு பிரபலமான பள்ளிக்கூடம். அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். பல பெற்றோர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. சார், ஜனவரி பிப்ரவரி மாதம் எக்ஸாம், இந்த பள்ளிக்கூடத்தில் என்ன ஒரு முக்கியமான ஒரு பரிமாணம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
இப்போ கடைசியில ஒரு 2 மாதங்கள் இருக்கும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்கறாங்க, டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க. எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, 10th and +2 போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு மாத்திரம் விலக்கு கொடுத்துடலாமே, த்ரூ அவுட் த இயர் அவங்கள இந்த போட்டியில கலந்துக்குவான்னு சொல்லிருக்கலாமே. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ நிறைய டைம் கிடைச்சிருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு பெற்றோர் எழுந்து சொல்றார். அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, போர்டு எக்ஸாம்னு வந்தாச்சுன்னா அந்த குழந்தைகளை நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, படி படி படின்னு சொல்லிட்டே இருக்கணும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை நான் பதிவு செய்த அவர்களுக்கு, இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்ன்றதுக்காக இந்த பதிவை நான் செய்கிறேன். பாருங்க, 10th எக்ஸாம் போர்டு எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. அந்த மார்க் வச்சுக்கிட்டு நம்ம +1ல நம்ம கேட்ட குரூப் கிடைக்கும், அது ஒண்ணுதான். அதே மாதிரி +2 மார்க் வைத்துக்கொண்டு ஒரு நல்ல கல்லூரியில நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு துறையில நமக்கு ஒரு சீட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் யாரும் நம்மள 10th போர்டு எக்ஸாம் மார்க் என்ன கேட்க போறது கிடையாது, +2 போர்டு எக்ஸாம் எவ்வளவு மார்க் கேட்க போறது கிடையாது. அதுக்கப்புறம் டிகிரி, அந்த கான்வெகேஷன்லாம் வேலையில போய் சேர்ந்துடுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்கள எதை சப்ஜெக்ட் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஜெனரல் நாலேஜ், காம்படிட்டிவா அவங்களால இருக்க முடியுதா, போட்டியிடக்கூடிய தன்மை இருக்கிறதா, வித்தியாசமான அவங்களால சிந்திக்க முடியுதா, அவங்க பர்சனாலிட்டி எப்படி இருக்கு, அவர் பேசக்கூடிய தன்மை எப்படி இருக்கு, ஒரு கருத்துக்களை சொல்லும்போது ரொம்ப தெளிவாக புரியும்படியாக சொல்றாங்களா, இதெல்லாம் வச்சுதான் அவங்கள டெஸ்ட் பண்ணுவாங்க. தினம் தினம் டெஸ்ட் தான். நான் பல பேர்கிட்ட சொல்லிட்டு வருவேன், உலகமே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். அந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நமக்கு பேராசிரியர், ரைட்? அவங்க சொல்லிக் கொடுக்க பாடங்கள் தான் நமக்கு அல்டிமேட்லி வரப்போகுது. ஆனால் பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிலையும் இல்லாத ஒண்ணு அங்க என்ன வித்தியாசம் என்னன்னா, பள்ளிக்கூடங்கள்லயும் கல்லூரிகளையும் பாடம் சொல்லி கொடுத்தா நம்ம டெஸ்ட் வைப்பாங்க, அப்புறம் தான் நம்ம பாடத்தை புரிஞ்சுப்போம். ஆனா இங்க முதல்ல டெஸ்ட் வச்சுட்டு தான் நமக்கு பாடத்தையே புரிஞ்சுப்போம் நம்ம. அதுதான் வித்தியாசம். ஆக இவங்க எல்லாம் நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம்னா, ஒரு மார்க் ஷீட்டுக்காக அல்ல, ஒரு டிகிரி சர்டிபிகேட், ஒரு கான்வெகேஷன் டிகிரிக்காக அல்ல, வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு மேடைக்காக இவங்க நாம ப்ரிப்பேர் பண்றோம்ன்றது மாத்திரம் மறந்துடக்கூடாது. அது மட்டுமல்ல, மூளை ஆராய்ச்சி செய்தவர்கள் என்ன சொல்றாங்க, தி ஒன்லி கண்டெய்னர் which has an infinite capacity is the brain அப்படின்றாங்க. பிரெயின் வந்து ஒரு கண்டெய்னர் வச்சுப்போமே, இப்ப இந்த பாக்கெட் இருக்கு, இட்ஸ் கண்டெய்னர். இல்ல நான் பேனாவா சொருகிட்டே வரேன், ஒரு 10, 20, 30 பேனா போட்டா ஒரு பேனா போறது இடம் கிடையாது, இதனுடைய கெப்பாசிட்டி லிமிட். ஆனால் மூளைன்னு வரும்போது எவ்வளவு தகவல்களை, எவ்வளவு திறமைகளை நம்ம பதிவு செய்யறோமோ அந்த அளவுக்கு அது விரிந்து கொண்டே போகும் அப்படின்றாங்க. ஓகே, நான் அவர்கள ஒரு முக்கியமான ஒரு மெட்டபரை சொன்னேன். இப்போ வெளிநாடுகளுக்கு போனோம்னா நமக்கு ஒரு விசா தேவை, அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பாஸ்போர்ட் தேவை. இந்த பாஸ்போர்ட் என்பது நம்ம நாட்டில் நம்ம அரசாங்கம் ஒரு இந்திய குடிமகனுக்கு இருக்கக்கூடிய உரிமை காரணமாக கொடுக்கப்படுவதுதான் பாஸ்போர்ட். அதே மாதிரி சிங்கப்பூர், மலேசியா, இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, அந்தந்த நாடுகள்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க. பாஸ்போர்ட் கொடுத்ததுனாலேயே நம்ம வெளிநாடுகளுக்கு போக முடியாது. இப்ப அமெரிக்காவுக்கு போகணும்னா பாஸ்போர்ட் வச்சு டிக்கெட் வாங்கிட முடியாது, விசான்னு ஒண்ணு இருக்கிறது. அந்த விசா யார் கொடுப்பானா, அந்த நாட்டில் இருக்கவங்க கொடுப்பாங்க, அந்த நாட்டு அரசாங்கம் கொடுப்போம். அது இருந்தாதான் நம்ம வெளிநாட்டுக்கு போக முடியும். அப்போ இதோட எதை நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா, நம்முடைய 10th போர்டு எக்ஸாமோ +2 போர்டு எக்ஸாமோ நம்முடைய டிகிரி கான்வெகேஷன் சர்டிபிகேட்டோ பாஸ்போர்ட் போன்றது. அதை வைத்துக்கொண்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்முடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், நம்ம நடந்து கொள்ளக்கூடிய விதம், அதுதான் விசா. அது இருந்தாதான் நம்ம உலகம் என்ற ஒரு அகண்ட ஒரு இடத்துல நம்மளால சாதிக்க முடியும். ஆக
இந்த ஒரு நோட்ல ரெண்டு பக்கமும் பிரிண்ட் பண்ற மாதிரி ஒரு பக்கம் படிப்பு அறிவு கூர்மை, மற்ற பக்கம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இது ரெண்டும் இருந்தால்தான் முடியும். எனவே பெற்றோர்களே, இந்த வீடியோ பார்த்த உடனே கடந்த 6 மாதங்களாக உங்க குழந்தை எத்தனை போட்டிகள்ல கலந்துக்கிட்டாங்க, எத்தனை போட்டிகள்ல உள்ள நம்ம ஸ்கூலுக்குள்ள நடத்தினாங்க, வெளியில நடத்தினாங்கன்னு பாருங்க. கலந்துக்க சொல்லுங்க. பல பத்திரிகைகள், உதாரணத்துக்கு தினமலர் எடுத்துக்கோங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாருமே தினத்தந்தி எடுத்துக்கோங்க, எந்த ஒரு பத்திரிகை, வார பத்திரிகை எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாம் கூட போட்டிகள் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் இந்த பத்திரிகையும் வந்துட்டே இருக்கும். அதுல நிறைய போட்டிகள்லாம் வைப்பாங்க, அதுல போய் கலந்து கொள்ள சொல்லுங்க. அது மாதிரி போட்டி வைக்கிறதுக்கு நம்ம பள்ளிக்கூடங்கள்ல வசதி இல்லாம இருக்கலாம், ஆட்கள் இல்லாம இருக்கலாம், அவங்க நடத்தக்கூடிய போட்டியில போய் சேர்ந்துக்க சொல்லுங்க. இதெல்லாம் சேர்ந்துட்டீங்கன்னா உலகம் என்ற ஒரு மேடையில உங்க குழந்தைகளால சாதிக்க முடியும். அவங்களுடைய கனவிற்கு வானமே எல்லை. நன்றி சகோதரி டைகர் மாரிலட்சுமி ஃப்ரம் சென்னை டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இந்த நேரத்தில் இந்த ஆடியோ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருக்கும். ஏன்னா இந்த பேரண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது யார் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை எதிர்பார்த்து தான் காத்திருப்போம். இப்போ பேசிய அந்த சகோதரர் தான் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பேரண்ட்ஸ் மீட்டில் அந்த பள்ளிக்கூடத்தை பற்றின அந்த பள்ளிக்கூடத்தில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணுறாங்க. ஆனால் படிக்க வேண்டிய காலங்களில் எல்லாம் அந்த குழந்தைகளை அந்த ஓராண்டு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் ஈடுபட வைத்துவிட்டு இப்பொழுது பாடத்தை சுமையாக மாற்றுகிறார்கள். ஏன் இப்போ அது தேவையா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் கண்ண ஓட்டத்தில் பார்த்து சொன்னாங்க. அப்படிங்கிறத சொல்லிட்டு அவருடைய பார்வையில் சொன்னார், குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது எவ்வாறாக இருக்க வேண்டும், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் எதற்கு தேவைப்படுகிறது, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் எதற்கு தேவைப்படுகிறது அப்படின்ட்டோம். அதை பாஸ்போர்ட்டோடு ஒப்பிட்டோம். அதை நல்ல பழக்க வழக்கங்களை விசாவோடு ஒப்பிட்டும் ஐயா குறிப்பிட்டார். அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, இது நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி பிள்ளைகளை பள்ளிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளை வளர்த்து வரக்கூடிய தாய்மார்களும் தந்தைமார்களும் இப்போ டைகர் கிளப்பில் நிறைய பேர் பயணிப்பீங்க. ஸோ உங்களுடைய கேள்விகள் இவர் பேசியது சரியா அப்படிங்கிற மாதிரி தான் என்ன தோன்றி இருக்கும். டைகர் கிளப்லேயே நிறைய பேருக்கு இங்கே ஒளிபரப்பக்கூடிய ஆடியோக்கள் அப்படிங்கிறது சில நேரங்களில் ஏற்புடையதாக இருக்கும், சில நேரங்களில் ஏற்புடையது இல்லாததாக இருக்கும். ஆனால் இது பொதுவான ஒரு தளம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒருத்தவங்க ஆடியோ தந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆடியோவை ஒளிபரப்புவது அப்படிங்கிறது நமது கடமையாக மாறுகிறது. அந்த ஆடியோவில் நான் எந்த பக்கம் நிற்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லுவேன். அதே நேரத்தில் நீங்கள் எந்த பக்கம் வேண்டுமானாலும் நின்று கொள்ளுங்கள் அப்படிங்கிறதையும் நான் ஒவ்வொரு ஆடியோவின் முடிவுலையும் சொல்லிடுவேன். ஏன் இதை இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, திசை மாற்றப்படுகிறோமா மடை மாற்றப்படுகிறோமா அப்படின்னு நம்ம இந்த ஆடியோவுக்கு முன்னாடி சொன்னோம் அல்லவா, இந்த கேள்விகளை நமக்குள்ளே கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு. நான் சொன்னது சரி, நான் சொல்வதே சரி அப்படின்னு சொல்லக்கூடியவன் நான் இல்லை. ஆனால் நான் எந்த பக்கம் இருக்கிறேன் என்பதையும் நான் சொல்லக்கூடியவன். நான் நடுநிலையாக இருக்கிறேன்னு எனக்கு பிடித்த விஷயத்தை பிடிக்காத விஷயத்தை நான் அப்படி ஒதுக்கி விட்டு செல்ல முடியாது. நான் எந்த பக்கம் இருக்கிறேங்கிறதையும் நான் சொல்லுவேன். நீங்கள் அதை கலந்து ஆலோசனை செய்து அல்லது தீர ஆலோசித்து முடிவு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அது உங்களோட. ஆனால் இந்த ஆடியோவில் நான் எந்த பக்கம் நிற்கிறேன் அப்படின்னா, இப்போ பேசிய அந்த சகோதரரின் பக்கம்தான் நிற்கிறேன். அதை நான் இங்கே தெளிவாக சொல்லிவிட்டு இப்போ தொடங்குறேன். அப்போது குழந்தைகளை இன்றைக்கி நம்ம ஒரு எஜுகேஷ்னல் மெஷினரியாக பார்க்கிறோம், அதாவது கல்வி இயந்திரமாக பார்க்கிறோம். அந்த குழந்தை அனைத்தையும்
அது மெமரி பண்ணிக்கிற வேண்டும், நினைவில் கொள்ள வேண்டும், அது ஞாபகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அப்படியே அது ஒப்பிக்க வேண்டும், அதை அப்படியே வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக அவர்கள் படித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் மதிப்பெண்ணை முழுமையாக எடுக்க வேண்டும். 500க்கு 500 மதிப்பெண்களை அந்த குழந்தை பெற்றுவிட வேண்டும். அதன் வாயிலாக இந்த சமுதாயத்தில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் இருப்பதாக ஏன் காதுக்கு வந்திருக்கு. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நான் ஷட்டில் காக் விளையாடுறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் அதை அடிக்கடி உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். ஷட்டில் காக்குக்கு ஒரு கோச் இருப்பார் அல்லவா, ஒரு பயிற்சியாளர் இருப்பார். அந்த பயிற்சியாளர் கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு டாக்டரேட் முடித்த ஒரு பயிற்சியாளர். எங்களுடைய மைதானத்தில் அவர் ஷட்டில் காக்குக்கான பயிற்சியாளராக இருக்கார். அவரும் எங்கள் ஊருக்கு பக்கத்து மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் என்னிடத்தில் அடிக்கடி பகிரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ராமநாதபுரத்தில் நான் சொல்லுவேன், அவர் ஒரு அரசு சார்ந்த ஒரு நிறுவனத்தில் அவர் பயிற்சியாளராக இருக்கிறாரு. ஸோ அவருக்கான ஊதியம் அப்படிங்கிறது, சம்பளம் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் டாக்டரேட் முடித்ததுக்கு அவருடைய உழைப்புக்கு அது குறைவான ஊதியமாக தான் எனக்கும் தோணும். அப்போ நான் அவரிடத்துல சொல்லுவேன், ஏன் நீங்கள் ஒரு தனியார் பயிற்சியாக, தனிப்பட்ட ஒரு பயிற்சியாளராக ஏன் இதை நீங்கள் உருவாக்கி பண்ணக்கூடாது அப்படின்னு அவரிடத்தில் பேசும் பொழுது அவர் சொன்ன தகவல் அப்படிங்கிறது, ராமநாதபுரத்தில் உள்ள மக்கள், இந்த பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா, அவர் சொன்ன செய்தி, இவர்கள் குழந்தைகளை இயந்திரங்களாக பார்க்கிறார்கள், அதுவும் கல்வி இயந்திரங்களாக பார்க்கிறார்கள். இந்த குழந்தைகள் நாளைக்கு படித்து மதிப்பெண்கள் பெற்று அவர்கள் உயர்ந்த துறையில் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆகையால் அப்படின்னு சொல்லிட்டு, அது சரியா அப்படின்ட்டு என்னிடத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விளையாட்டு அப்படிங்கிறதும் உடல்வாகு அப்படிங்கிறதும் உடலின் ஆற்றல் அப்படிங்கிறதும் எவ்வளவு முக்கியம் என்பதை யாருமே அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். என்னிடத்தில் பயிற்சிக்கு கொண்டு விடக்கூடிய குழந்தைகளை அவர் சொல்கிறார், ஒரு 8ஆம் வகுப்பு வரைய நான் அவனை ஒரு சிறந்த ஒரு தேசிய விளையாட்டு வீராங்கனையாக உருவாக்கி, அந்த தருணத்தில் அவனை நான் ஒரு 15 வயது நிறைந்த ஒரு போட்டியில் அவனை வெற்றியடை செய்து அவனை இந்த தமிழகத்திற்கு அல்லது இந்த இந்தியாவிற்கு, ஏன் இந்த உலகத்திற்கே கூட அவனை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தருணத்தில் அவன் 10ஆம் வகுப்பு படிக்கப் போகிறான், 9ஆம் வகுப்பு படிக்கப் போகிறான், அவனுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெற்றோர்கள் அவனுடைய வளர்ச்சியை அப்படியே நிறுத்தி விடுகிறார்கள் அப்படின்னு அவர் சொன்ன செய்தி. அவர் கூடுதலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, குழந்தைகளை இந்த பெற்றோர்கள் கொண்டு என்னிடத்தில் சேர்த்து விடுவதே பக்கத்து வீட்டிலையோ அல்லது அவர்களோடு பணிபுரியக்கூடியவர்களுடைய வீட்டிலையோ உள்ள குழந்தைகள் இந்த பயிற்சிகளை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் மீண்டும் அவர்களுக்கு அந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அப்படின்னு ஒன்று நினைவுக்கு வரும் பொழுது, அப்பொழுதும் அந்த பிள்ளைகளைப் போல அவர்களைப் போல ஒரு மருத்துவர்களாக வேண்டும், அவர்களைப் போல ஒரு பெரிய நபர்களாக வர வேண்டும் அப்படின்னு இந்த துறையை அப்படியே ஒதுக்கிவிட்டு அவர்கள் அந்த குழந்தைகளை அழைத்து செல்லும் பொழுது எனக்கு கண்ணீர் வருகிறது அப்படின்னு அந்த கோச்சு சொன்னார். இப்போது நம்மளுடைய 21 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 21 நிமிட நடை அப்படிங்கிறது அதிமுக்கியமானது. ஸோ தொடர்ந்து நம்ம தண்ணீர் பருகுவோம், தண்ணீர் பருகிட்டு மொபைல் ஃபோனில் கருத்து பதிவிடுவோம். ஸோ அதுதான் அந்த இடைவெளியில் செய்வோம். இப்போது தண்ணீர் உங்களுக்கு அருகில் இருக்குது, அதை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறீர்கள். தண்ணீர் பருகுவதற்கு முன்பாக ஏன் தண்ணீர் பருகுகிறோம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கணும். எப்படி தண்ணீர் பருகுகிறோம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கணும். இந்த 2 கேள்விகளையும் நினைவில் கொண்டு தண்ணீர் பருகினால் தண்ணீர் ஏன் பருகணும், எப்படி பருகணும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து பருகுவோம். இதுபோல் எல்லா செயல்களுக்கும் முன்பாகவும் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீங்க, 2 கேள்வியை கேட்டீங்க, 3 துணை கேள்வியை கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த செயல் நாம் சரியாக செயல்படுவதற்கு
செய்வதற்கு அந்த கேள்வியே நம்மளை வந்து செதுக்கி அதை வந்து நமக்கு ஒதுக்கி தரும். ஸோ இந்த நேரத்தில் அந்த கேள்விகளை கேட்டு தண்ணீர் பருகிட்டு இப்போ மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். இந்த கருத்து பதிவிடுவதற்கு முன்பாக கூட நீங்கள் அந்த கேள்விகளை கேட்கலாம். ஏன் இப்போ கருத்து பதிவிடுகிறோம், எதற்காக, எப்படி அப்படின்னு. எப்படின்னா எழுத போகிறோம், அவ்வளோதான், டைப் படிக்க போகிறோம். ஏன் பண்ண போகிறோம், ஏங்கிறது நான் பல்வேறு பதில் சொல்லியிருப்பேன். உங்கள் ஆழ் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதுதான் இன்றைக்கான பதில் இல்லையா? அதுக்கப்புறம் எதற்காக பண்ணுகிறோம், ஏன் பண்ணுகிறோங்கிற அந்த கேள்வி ஆழ் மனதில் கேட்டுட்டு இப்போ நம்ம பதிலளிக்க போகிறோம். முதல் கேள்வி, நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றுக்கு பூர்த்தி செய்து அனுப்பி விட்டோமா? இரண்டாவது கேள்வி, இப்போ நம்ம கேட்ட அந்த ஆடியோவில் நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க, பேசிய சகோதரர் பக்கமா அல்லது எதிர்பக்கமா? எதிர்பக்கம்னா நான் வந்து அது எனக்கு எதிர்பக்கமாக நான் சொல்லலை, பேசியவருக்கு எதிர்பக்கமான்னு கேட்குறேன். ஸோ இது வந்து உங்களிடத்துல விடுறேன். இல்லை குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசி நிற்கிறோம், இன்னொரு பக்கம் இல்லை கல்வி அப்படின்னு ஒன்று பேசி நிற்கிறோம். மூன்றாவது கேள்வியாக கூட நான் வைக்கிறேன், ஆரோக்கியமும் கல்வியும் கலந்த அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் இந்த மூணில் எதில் நிற்கிறீங்க? முதல்ல ஆரோக்கியம், இரண்டாவது கல்வி, மூன்றாவது ஆரோக்கியம் மற்றும் கல்வி. இந்த மூன்றில் நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க அப்படிங்கிறத இரண்டாவது கேள்வியாக வைத்து, மூன்றாவது கேள்வியாக இப்போ நம்ம சொன்னோம் அல்லவா, ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும். என்ன அப்படின்னா, நம்ம ஏன் கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன் கமெண்ட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு என்ன தோன்றியதோ அதை இப்போ மூன்றாவது பதிலாக அழியுங்கள். நம்ம ஏன் நித்தம் கமெண்ட் பண்ணுறோம், ஏதோ மூன்றாவது கேள்வியாக விடையளித்து கொண்டு, இந்த மூன்று கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவெளிக்கு முன்பாக அந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி எவ்வாறாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத அங்கே பேசிய அந்த நபருடைய குரலில் நம்ம கேட்டோம். அதை நான் எவ்வாறாக பார்க்கிறேன் அப்படிங்கிற பதிலையும் நான் இப்போ வந்து அளித்துட்டு வர்றேன். என்னுடைய அந்த கோச் வந்து சொன்ன அந்த ஒரு கேள்வியும் நான் வந்து என்னிடத்தில் கேட்ட கேள்வியும் உங்களிடத்தில் வைத்தேன். ஸோ ஒரு குழந்தைக்கு எதில் திறன் வாய்ந்தது, எதை திறமையாக செய்கிறது அப்படிங்கிறத முதல்ல நாம் முழுமையாக புரிந்து கொள்ளணும். அது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த குழந்தை எதில் திறமையானவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு துறையில் அது சிறந்தவனாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் மெருகேற்றினா, இன்னும் கொஞ்சம் செதுக்குனா, இன்னும் கொஞ்சம் பயிற்சி கொடுத்தோம்னா நிச்சயமாக அந்த குழந்தை அதில் ஒரு முன்மாதிரியாக முதன்மையானவராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து அந்த குழந்தையை அதை நோக்கி பயணிக்க வைக்க வேண்டும். அதை விடுத்து பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளை இன்னது படிக்கிறது, அதனால் என்னுடைய பிள்ளையும் இன்னது தான் படிக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுப்பது, சொந்தக்காரவங்க பிள்ளை இதெல்லாம் செய்யுது அதெல்லாம் என் பிள்ளையும் செய்யணும் அப்படின்னு நம்ம செய்ய நினைக்கிறது, இதெல்லாம் தயவு செய்து இந்த ஒப்பீட்டு முறை அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி தான் காட்டணுங்கிறது இல்லை, செஞ்சு காட்டினாலும் தவறான ஒரு முறை. பிறரை போல அப்படின்னு எல்லாருக்குமே தனித்திறன் இருக்குது, எல்லாருக்குள்ளும் தனித்திறமை இருக்குது, எல்லாருக்கும் ஏதோ ஒரு திறமை, ஒன்று இல்லை 100 இருக்கும். ஆனால் அந்த ஒன்றை கண்டுபிடிக்கணும். 100ஐயும் கண்டுபிடிச்சு வெற்றியாளராக மாறுவதும் உண்டு. ஒன்றில் இன்னும் நம்மளை உருவாக்கி மெருகேற்றி நாம் சாதிக்க பல்வேறு வாய்ப்புகள் உண்டு. அப்போது அந்த குழந்தைக்கு அந்த 10ஆம் வகுப்பு மதிப்பெண் எப்பொழுது எதற்கு தேவை? நிறைய பேர் நீங்கள் பாருங்களேன், 10th ரிசல்ட் அன்னைக்கு, +2 ரிசல்ட் அன்னைக்கு யாராரோ கால் பண்ணுவாங்க. நம்மளுடைய உறவினர்கள் முறையில் உள்ளவங்க, அல்லது சொந்தக்காரவங்க முறையில் உள்ளவங்க, அல்லது தெரிந்தவர்கள் முறையில் உள்ளவங்க எல்லாருமே யாராரோ கால் பண்ணி
அந்த குழந்தையின் மதிப்பெண் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. அந்த குழந்தை அதிக மதிப்பெண் எடுத்திருக்கிறது அப்படின்னு இந்த தாய் தந்தையர்கள் பெருமையாக பேசுவார்கள். இது எப்போ அப்படின்னா, குழந்தை அதிக மதிப்பெண் எடுத்தால் இவங்க ஃபோன் போட்டு அவங்கள்ட்ட பேசுவாங்க. அதே நேரத்தில் இந்த குழந்தை குறைவான மதிப்பெண் எடுத்து விட்டதுன்னா அவங்க எல்லாரும் இவங்களுக்கு ஃபோன் போட்டு பேசுவாங்க. அப்படி பேசும் பொழுது பெருமைகளும் தற்பெருமைகளும், ஏன் சில பேருக்கு புத்திமதிகளும் சில பேருக்கு வசைகளும் நிறைய நடைபெறுவதை நம்ம பார்த்துருப்போம். அவர் சொன்னது போல் இந்த 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அப்படிங்கிறது 11ஆம் வகுப்புக்கான ஒரு என்ட்ரி. 12ஆம் வகுப்புக்கான மதிப்பெண் அப்படிங்கிறது அடுத்த துறையை தேர்வு செய்வதற்கான என்ட்ரி. அதற்கான ஒரு பாஸ் தான், என்ட்ரி பாஸ் தான். ஸோ அதற்கு எவ்வளவு மதிப்பெண் தேவை அப்படிங்கிறதும், இன்றைக்கும் எத்தனையோ வகையான பாடங்கள் இருக்கிறது, துறைகள் இருக்கிறது. அதையெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் மறந்துடுறாங்க. நிறைய பேருக்கு அப்படின்னா ஒன்று இருக்குதா அப்படின்னு கூட தெரியாமல் போயிடுறாங்க. ஆனால் உங்களுடைய குழந்தை எந்த துறையில் சிறந்ததாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்திருக்க வேண்டும். இப்போ இல்லை, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் இல்லை, அந்த குழந்தை 5 வயதை கடந்து வரும் பொழுதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த குழந்தை எதில் சிறந்தவனாக இருக்கிறதுன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக அது தன்னை முனைப்போடு எதில் அது தன்னை இணைத்து எது அதற்கு தேவை என்று கருதுகிறதோ அதில் நீங்கள் சிறிது, முழுமையாக இல்லை, அப்படியே கொண்டு போய் அந்த குழந்தையை அந்த துறையிலே அன்னைக்கே விடுறதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அதில் ஆர்வம் கூடுகிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த குழந்தையை அதை நோக்கி பயணிக்க வைத்தால் அந்த குழந்தை நாளைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய, ஏன்னா வாழ்க்கையை சந்திப்பதற்குத்தானே படிப்பு அப்படின்னு அவர் சொன்னார். வாழ்க்கையை சந்திப்பதற்கு தான் படிப்பு. இன்றைக்கி வாழ்க்கையை சந்திக்க முடியாமல் நிறைய குழந்தைகள் திணறுகிறார்கள். தோல்வியை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறு சிறு போட்டிகள்லாம் கலந்துக்கிற சொல்லுங்கள் உங்களுடைய குழந்தைகளை அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, போட்டிகளில் கலந்து கொண்டால்தான் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜம் அப்படிங்கிறத சமநிலைக்கு வர முடியும். நாம் தோற்றுவிட்டால் ஒன்றும் தவறில்லை, மீண்டும் முயற்சித்து வெற்றி பெற போயிடும் அப்படிங்கிற அந்த பக்குவம் வரும். இன்றைக்கி உள்ள குழந்தைகள் அப்படிங்கிறவங்க தோற்றுவிட்டால் அப்படின்னா, அந்த விளையாட்டுகள்லாம் வீடியோ கேம்கள்லாம் லைஃப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பான். 3 லைஃப் 5 லைஃப்னு கொடுத்துருப்பான். தோற்று போனால் லைஃபு போயிடும், தோற்று போனால் லைஃபு போயிடும், அப்புறம் 3 லைஃபும் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு எதையோ ஒன்று சொல்லி ஒழிப்பான். இது அந்த குழந்தைகளுடைய மனதில் ஏறிக்கிட்டே இருக்குது. தோற்று விட்டாலே லைஃபே போயிடுச்சு. யார் சொன்னால்? தோற்றவர்கள் எத்தனை பேர் வெற்றியாளர்கள் தெரியுமா? நான் தோற்றவர்களுடைய பட்டியலை நீங்கள் நிறைய நேரங்களில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய சொற்றொடர்களில் அது கலந்து வரும். தோற்றவர்கள், எத்தனையோ முறை தோற்றவர்கள் கூட மீண்டும் வெற்றி பெறுவதற்கான சூத்திரமாக, ஃபார்முலாவை தான் அதை எடுத்துக்கொள்வார்கள். நாம் தான் தோற்றுவிட்டால் போச்சு, தோற்றுவிட்டால் போச்சுன்னு இன்றைக்கி நிறைய பேர் தாய் தந்தையர்கள். ஒரு திரைப்படம் கூட வந்திருந்தது, விஸ்வாசம்னு நினைக்கிறேன் அந்த திரைப்படம் பேர். அதில் அந்த குழந்தை தோற்றுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தந்தை என்னவெல்லாம் செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய முடிவு எப்படி போய் முடியுங்கிறத நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ தோற்பது அப்படிங்கிறது தவறொன்றும் இல்லை, அது ஒரு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு. தோல்வியை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போது இந்த மாதிரியான போட்டிகளில், இந்த மாதிரியான விளையாட்டுகளில் அவர்கள் பங்கு பெற, அதில் தோற்றாலும் அதில் ஜெயித்தாலும் அவர்கள் ஒரு சமநிலையில் வெற்றிக்கான எல்லைக்கோட்டை தொடுவது எப்படி, அதை எப்படி சாத்தியமாக்குவது அப்படிங்கிற அதை கற்றுக்கொண்டால் உலகில் அவர்கள் எல்லாவற்றையும் கற்றதுக்கு சமமாக இருக்கும். அதை வைத்து அவர்கள் வாழ்வில் முன்னேற முடியும் அப்படிங்கிறத இந்த ஆடியோவின் வாயிலாக தெரிந்து கொண்டோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் மார்லக்ஷ்மி ஃப்ரம் சென்னை. இவங்களுக்கும் இதே வயதுடைய மகன் இருக்கிறார் அப்படிங்கிறதையும், அதை ஒரு பெற்றோராக இருந்து பார்த்து அவங்க இந்த ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் எண்ணும் பொழுது மகிழ்வாக இருக்கிறது. சகோதரி டைகர் மாரிலட்சுமி ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி உங்களுடைய கருத்துக்களையும் தாராளமாக நீங்கள் கருத்து பெட்டியில் நீங்கள் பதிவிடலாம். வாட்ஸ்அப்பில் எனக்கு ஆடியோவாக அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி, தொடர்ந்து நம்ம இன்றைக்கி ஒரு வாழ்த்து செய்தியை பார்க்க போகிறோம். நம்மளுடைய 5ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு வந்த வாழ்த்து செய்திகளில் ஒன்று, ஐயா திரு டைகர் ராமச்சந்திரன் ஃப்ரம் குலசேகரம். இவங்க சவுத் சோன் டைகர் கிளப்புடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. ஐயா டைகர்
ராமச்சந்திரன் ஃப்ரம் குலசேகரம் அவங்க தன்னுடைய வாழ்த்து செய்தி அனுப்பி வச்சுருக்காங்க. அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை ஐயா டைகர் ராமச்சந்திரன் ஃப்ரம் குலசேகரம் சவுத் சோன் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது ஐயாவின் வாழ்த்து செய்தியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அன்பான டைகர் கிளப் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது இனிய டைகர் கிளப்பின் 5வது ஆண்டு துவக்க தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை இந்த கிளப்பில் இணைத்து வைத்த மார்த்தாண்டம் கிளப் கேப்டன் திருமதி TN சுதா ராமச்சந்திரன் அவர்களுக்கும், அவர்களுக்கு இந்த டைகர் கிளப்பினை அறிமுகப்படுத்திய சகோதரி திருமதி சரண்யா வல்சன் அவர்களுக்கும் இந்த வேளையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற கூற்றிற்கு இணங்க மிகச்சிறப்பாக அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டு நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமது ஆசான் சகோதரர் தேன்கூடு டாக்டர் பிரபாகரன் அவர்களுக்கும், அவர்களது எண்ணங்கள் நிறைவேறவும் நமது வண்ணங்கள் மிளிரவும் அயராவது உழைத்து கொண்டிருக்கின்ற ஃபேமிலி டீம் உறுப்பினர்களான சகோதரிகள் அகிலா கோபிநாத் மற்றும் ஜெயந்தி மகாராஜ் அவர்களுக்கும், சகோதரர்கள் மணிகண்டன் மற்றும் ராகுல் ரமணன் அவர்களுக்கும், அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கோஆர்டினேட்டர்கள், கேப்டன்கள், வைஸ் கேப்டன்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் மற்றும் 5வது ஆண்டு துவக்க தின சிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வாறு உயிர்களுக்கு சூரியன் சக்தியை வழங்கி கொண்டிருக்கிறதோ அதே போன்று நமது பிரபாகரன் என்ற சூரியன் நமக்கு அனுதினம் சக்தியையும் புத்தியையும் வழங்குவதோடு நம்மையும் மெருகேற்றிக் கொண்டே வருகிறது. நமது சூரிய உதயம் 4 மணிக்கே ஏற்பட்டு விடுகிறது என்பது மிகச் சிறப்பான ஒரு விஷயம். நமது பயிற்சிகளை நான் இங்கே பட்டியலிட விரும்பவில்லை. காரணம், காலை எழுவது முதல் இரவு தூங்குவது வரை நமது வாழ்க்கையில் என்னென்ன செயல்பாடுகள் செய்யப்பட வேண்டும், அது எப்போது செய்யப்பட வேண்டும், எப்படி செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சிறப்பாகவே பயிற்றுவித்திருக்கிறார்கள். ஆகவே அதை மீண்டும் மீண்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்பவில்லை. புதிதாக கூற வேண்டுமாயின், சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்கள் தனது பொன்னான நேரத்தை நம்மை மேம்படுத்துவதற்காக அதிக சிரத்தையுடனும் அரிய பல தகவல்களுடனும் வழங்கி வரும் இன்றைய தினம் நிகழ்ச்சி கேட்பதற்கு இனியது மட்டுமின்றி போற்றுதலுக்கும் உரியதாகும். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் மற்றும் நன்றிகள். பல பல அரிய வரலாற்று கதைகள், புராண கதைகள், இதிகாச கதைகள் மற்றும் விஞ்ஞான தகவல்கள், இன்னும் பல பல புத்தகங்களிலிருந்து கிடைக்கப்பட்ட அரிய ஆக்கபூர்வமான கருத்துக்கள் என திங்கட்கிழமை செஷன், இவைகளெல்லாம் நம் பாதையை மிகவும் சிறப்பாக்கி கொண்டே இருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். மற்றும் நமது சகோதர சகோதரிகள் தேர்ந்தெடுத்து அனுப்புகின்ற ஆடியோக்கள் என அத்தனையும் சிறப்பு. அது மட்டுமின்றி நம்மையும் சிறப்பாக பலருக்கும் பலவிதமான செய்திகளை எடுத்துரைப்பதற்கும் அது நம்மை வழிநடத்துகிறது, நம்மை மேம்படுத்தி இருக்கிறது. அவர்களுக்கும் எனது நன்றி. இவ்வாறாக நமது ஆசான் அவர்கள் கூறுவது போல் அடி முதல் முடி வரை, அதாவது பாத முதல் உச்சந்தலை வரை உடலாலும் மனதாலும் புத்தியாலும்
நம்பிக்கையுடனும் ஆரோக்கியத்துடனும் குறிப்பாக இளமையுடனும் வாழ வைத்து கொண்டிருக்கும் அருமருந்து மற்றும் நமக்கு கிடைத்த வாழ்நாள் பரிசுதான் இந்த டைகர் கிளப் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த கிளப்பானது பிரபஞ்சம் முழுக்க விரிவடைந்து சிறக்க இந்த வேளை நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இதற்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்றால், என்னை பொறுத்த அளவில் நன்றியுடன் கைகூப்பி அவர்கள் சொல்கின்றவற்றுள் நமது மனதிற்கு ஏற்புடைய அனைத்தும் நல்லதாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று ஏற்புடையதாக இல்லாமலும் இருக்கலாம். இருப்பினும் நமக்கு நல்வாழ்வை வழங்கி கொண்டிருக்கின்ற நல்லவற்றையெல்லாம் நம் வாழ்வில் எடுத்துக்கொண்டு பயணித்து முடிந்தவரை இதனை நாம் பிறருக்கு எடுத்து செல்கின்றவர்களாக நாம் நம்மை மாற்றி கொண்டிருப்பதை அன்றி வேறு ஒன்றும் இல்லை. நேரம் கருதி சுருக்குகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க மகிழ்வுடன். நன்றி ஐயா டைகர் ராமச்சந்திரன் ஃப்ரம் குலசேகரம் சவுத் சோன் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி ஐயா டைகர் ராமச்சந்திரன் ஃப்ரம் குலசேகரம் அவங்களுடைய வாழ்த்து செய்தியில் நம்ம பார்க்கும் பொழுது தன்னை அறிமுகப்படுத்தியது தன்னுடைய மனைவி அப்படிங்கிறத அவங்க சொல்லி அவங்களுக்கு நன்றி சொன்னாங்க. அவங்கள அறிமுகப்படுத்திய சகோதரியையும் நினைவூட்டி அவங்களுக்கு நன்றி சொன்னாங்க. ஐயாவுடைய பேச்சு அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு பேச்சாளருக்குரிய பேச்சு அப்படிங்கிறத நம்ம பேச்சை கேட்கும் பொழுதே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஐயா நிறைய சொற்பொழிவு அப்படிங்கிறது கோவில்களில் வழங்கக்கூடியவர். அந்த தொனி நம்மளுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும். ஐயாவுடைய குரல் வளம், ஐயாவுடைய அந்த பேச்சு மொழி, அதனுடைய இடைவெளி எல்லாமே ரொம்ப கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். இவ்வாறாக ஐயாவோட நான் தொலைபேசியில் பல்வேறு முறை பேசியிருக்கிறேன். அவங்கள நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கேம்ப் அப்படிங்கிறதன் வாயிலாக கிட்டியது. கேம்புக்கு வந்திருந்தாங்க. அப்போது அவர்களிடத்துல நான் அப்போது நம்ம கேம்பில் அவங்கவுங்க ஊரில் என்ன சிறப்பு என்ன ஸ்பெஷலோ அது கொண்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அப்படி அவங்க கொண்டு வந்தது வாழைப்பழம். அது உண்மையிலேயே செவ்வாழைப்பழம். அது தன்னுடைய தோட்டத்தில் விளைந்தது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதன் பிறகு தேங்காய் அப்படிங்கிறத, அதாவது முக்கணியில் 2 கனி, 3வது கனியும் நான் கொண்டு வந்திருப்பேன் நீங்கள் சொல்லியிருந்தா அப்படின்னு ஐயா என்னிடத்தில் கோபித்து கொண்டார்கள். அதாவது மா, பலா, வாழை இந்த 3மே நான் கொடுத்துருப்பேனே அப்படின்னாங்க. ஏன்னா அப்படி ஒரு தேன்கனி, நான் தேங்காயை தேன்கனின்னு தான் சொல்லுவேன். தேன்கனி, அப்படி ஒரு தேன்கனி. சரி, உங்கள் பாசைக்கே நான் வந்துடுறேன். தேங்காய் அப்படிங்கிறது உண்மையிலே இவ்வளவு பெரிய ஒரு தேங்காயை டைகர் கிளப்புக்காக இவர்கள் தேர்வு செய்தார்களா, அல்லது தன்னுடைய தோட்டத்தில் விளைவதே இப்படித்தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியத்தக்க வகையில் அவ்வளோ பெரிய தேங்காய் ஐயா நமக்கு கொடுத்துருந்தாங்க. தன்னுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்கியிருந்தாங்க. பரிசு பொருட்களும் தந்தாங்க. நாங்களும் அவர்களுக்கு எனக்கு அவங்கள பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க நம்மளுடைய டைகர் கிளப்பை, ஏன்னா இன்றைக்கி நிறைய இளைஞர்கள், இன்றைக்கி சில பேர்களுக்கெலாம் இந்த 8 நடைப்பயிற்சி அப்படிங்கிறதும் இந்த தொடர் முயற்சி அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாகவே இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஐயா தான் எடுத்துக்கொண்ட காலத்தில் இருந்து இன்று வரை தொடர்ந்து பயிற்சி செய்வதாகட்டும், நான் எல்லாருக்கும் 4 மணிக்கு அவர் லிங்க் அனுப்புகிறேன், சூரிய உதயம் நம்மளுக்கு 4 மணி அப்படின்னு சொல்கிறார். ஐயாவுடைய சூரிய உதயம் அப்படிங்கிறது 3:30 மணி. எனக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அல்லவா, இந்த பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தருவாயிலேயே 3:30 மணி ஆயிடுச்சுன்னா ஐயாவுடைய இனிய காலை வணக்கம் அப்படிங்கிற செய்தி எனக்கு முதலாவதாக வந்துடும். தொடர்ந்து அவர்கள் நடப்பதோடு இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள தன்னுடைய குழந்தைகளை நடக்க வைப்பது, தன்னை சார்ந்தவர்களை, தன்னை சேர்ந்தவர்களை, தன்னுடைய கோவிலுக்கு வரக்கூடிய அத்தனை நபர்களிடத்திலும் நம்மளை பற்றி சொல்லி அதில் இணைய வேண்டும் அப்படிங்கிறத அவர்களுக்கு புரிய வைத்து, உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியம் எவ்வளவு அதிமுக்கியம் அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு எடுத்து கூறி நம்மளுடைய டைகர் கிளப்பில் நிறைய பேரை, அவங்களும் சுதா ராமச்சந்திரன் ஆகிய அவர்களுடைய மனைவியும் இணைந்து நம்மளுடைய டைகர் கிளப்பில் நிறைய பேரை இணைச்சி வச்சாங்க.
அதன் வாயிலாகவே மார்த்தாண்டம் டைகர் கிளப் அப்படிங்கிற ஒரு கிளப்பே உருவானது. இன்றைக்கி அதில் 20க்கும் மேற்பட்ட சகோதரிகள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம சொல்லி, சகோதரி டைகர் சுதா ராமச்சந்திரன் மற்றும் ஐயா டைகர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவனை வேண்டி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை ஐயா டைகர் ராமச்சந்திரன் மற்றும் சுதா ராமச்சந்திரன் ஆகியோருக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குகிறோம். இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.